கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளில் நாம் ஒரு விசேஷமான செய்தியை தியானிக்க இருக்கின்றோம். என்ன தலைப்பிலே படிக்க போகிறோம் என்றால், மலை உச்சி அனுபவம், மவுண்டன் டாப் எக்ஸ்பீரியன்ஸ் என்ற தலைப்பில் நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். இங்கே நீங்கள் பார்க்கிற ஒரு மலை எந்த ஊரில் இருக்கிறது என்று உங்களால் யோசிக்க முடிகிறதா? ஈரோடு மாவட்டத்தில் பவானி என்ற ஊருக்கு பக்கத்தில் காவேரி ஆற்றின் கரையில் இந்த மலை இருக்கிறது. வேதகிரி மலை என்றும் ஊராட்சி கோட்டை மலை என்றும் இது அழைக்கப்படுகிறது. இந்த மலைக்கு பக்கத்தில் இருக்கிற கல்லூரியில் தான் என்னுடைய மகன் தன்னுடைய கல்லூரி படிப்பை படித்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவரை நான் பார்க்க சென்றிருந்த சமயத்தில் நானும் என் மகனும் அவருடைய இன்னொரு நண்பரும் சேர்ந்து இந்த மலை உச்சிக்கு நாங்கள் ஏறினோம். ஏறக்குறைய 1300 அடி, கிட்டத்தட்ட 400 மீட்டர் உயரமுள்ள ஒரு மலை. ஒரு 40-45 நிமிடங்கள் கஷ்டப்பட்டு என்ன செஞ்சுருப்போம்னா அந்த மலை மேலே நாங்கள் ஏறி இருப்போம். நீங்கள் பார்க்குற அந்த பாதை நடுவில் இருக்கிற படம் பார்த்தீங்களா, இப்படி தான் அந்த பாதை இருக்கும். இடையில ஆங்காங்கே கொஞ்சம் படிகள் இருக்கும். செங்குத்தான ஒரு மலை. ஆனால் அங்கே மேலிருந்து நீங்கள் பார்த்தால் அந்த காவேரி ஆற்றின் அந்த அழகை நீங்கள் பார்க்க முடியும். அன்பானவர்களே, மலை உச்சி அனுபவம் எப்படி இருக்கும்? நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்நாளில் எங்கேயாவது உயரமான மலைப்பகுதிகளுக்கு நீங்கள் நடந்து சென்று ஏறி இருக்கிறீர்களா? ஒருவேளை காரில் போயிருப்பீங்க, பஸ்ஸில் போயிருப்பீங்க. நடந்து போயிருக்கிற அனுபவம் இருக்கிறதா என்று நீங்கள் சற்று யோசிக்க வேண்டும். அன்பானவர்களே, வேதாகமத்தில் நிறைய மலை உச்சி அனுபவங்கள் இருக்கின்றன. உதாரணமாக ஒன்று சொன்னால், எலியா கர்மேல் பர்வதத்தின் மீது அவர் பெற்றிருந்த மிக மகிமையான ஒரு அனுபவம். கர்த்தரா பாகாலா என்ற ஒரு போட்டி. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்த ஒரு அற்புதமான ஒரு காட்சி, மவுண்டன் டாப் எக்ஸ்பீரியன்ஸ். அன்பானவர்களே, இந்த நாளிலும் வேதாகமத்திலிருந்து சில மலைகளை குறித்து நாம் படித்து ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். ஜெபம் செய்யலாமா? எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்ளுகிற நல்ல பாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். வேதாகமத்தின் மலை உச்சி அனுபவங்களில் சில அனுபவங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு ஞானத்தை தாரும். ஆவியானவர் எங்களோடு பேசும். கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்க ஆவலாய் காத்திருக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான தேவ ஜனங்களே, மலை உச்சி அனுபவம் எப்படி இருக்கும் என்ற கேள்விக்கு நம்ம என்ன பதில் சொல்லலாம்? குளுமை. அந்த மலை உச்சியை நாம் அடைய நெருங்க அதனுடைய அனுபவம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, மேலே போனதுக்கப்புறம் குளுமையாய் இருக்கும், செழுமையாய் இருக்கும், செழிப்பாக பச்சை பசேல் என்று காட்சிகளை நாம் இயற்கையிலே காணலாம். தூய்மை. அந்த மலை உச்சிக்கு போயிட்டோம் அப்படின்னா எந்த விதமான பொல்யூஷன், தூசி எதுவுமே இருக்காது. அங்கே இருக்கிற அந்த அனுபவம் இனிமையாக இருக்கும். அங்கேயே இருந்து விடலாம் போல் நமக்கு தோன்றும் மகிமையான ஓர் அனுபவம். மலையில் இருக்கும் பொழுது மழை பொழிவு எப்பொழுதுமே இருக்கும். திடீர்னு மழை பெய்யும். மேகங்கள் இங்கும் அங்கும் நகர்ந்து செல்வதை நாம் கண்கூடாக பார்க்கலாம். குற்றாலம் பகுதியில் நீங்கள் அடிக்கடி போயிருப்பீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மலைகள் இருக்கும். அந்த மாதிரி இந்த மலைப்பகுதிகள் தான் மேகங்கள் இங்கும் அங்கும் வேகமாக நகருவதை நமக்கு தெளிவாக காட்டும். மட்டுமல்ல, அருவிகளை நாம் காணலாம். மலை உச்சியில் அருவிகளை நாம் காண முடியும். போகிற வழியில் நீரோடைகளை நாம் காண முடியும். காய்கள், விதவிதமான காய்கள், அழகான கண்களுக்கு கவர்ச்சியான கனிகள், கண்களுக்கு குளிர்ச்சியான காட்சிகள் என்று இந்த மலை உச்சி அனுபவம் இருக்கும். இந்த மலை மீது ஏறுவது, ஹைக்கிங், ட்ரெக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த அனுபவங்கள் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு அனுபவம். அநேகருக்கு அது போன்ற பிடித்தம் இருக்கலாம். பிரியமான தேவ பிள்ளைகளே,
இதை நான் மனதிலே கொண்டு இன்றைக்கு என்ன படிக்க போகிறோன்னா, தேவ ஜனத்தின் 5 மலை அனுபவங்கள் என்ற பாடத்தை, அல்லது மலை உச்சி அனுபவங்கள் என்று கூட சொல்லலாம். அந்த பாடத்தை நாம் இன்றைக்கு படிக்க இருக்கிறோம். வேதாகமத்தில் எத்தனையோ மலைகள் இருக்கின்றன. வேதாகமத்தில் அரராத் மலை நமக்கு தெரியும் அல்லவா? ஆதியாகமம் என்று அந்த புத்தகம் தொடங்கும் பொழுது நாம் 6, 7, 8 அதிகாரங்களில் அந்த நோவா காலத்தின் பெருவெள்ளம் பேழையை குறித்து படிக்கும் பொழுது அரராத் மலையை குறித்து நாம் படிக்கிறோம். இப்படி எத்தனையோ மலைகள் இருக்கின்றன. நாம் 5 மலைகளை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவது சீனாய் மலை. இந்த சீனாய் மலை, அங்கே நடந்த விசேஷம் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்று பார்த்தால் 10 கட்டளைகள் அப்படின்னு சொல்லிடுவோம். யாத்திரா 19ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரங்களில் மவுண்ட் சைனாய், சீனாய் மலையை குறித்து நாம் பார்க்கலாம். எகிப்து நாட்டிலே இந்த மலை இருக்கிறது. இந்த மலையில் நேரடியாக அடியேன் ஏறி இருக்கிறேன். நானும் என்னுடைய நண்பர்கள், ஊழியக்காரர்கள், நம்முடைய அட்வென்டிஸ்ட் பள்ளிக்கூடங்களில் வேலை செய்யக்கூடிய டீச்சர்ஸ், பிரின்சிபல்ஸ் என்று அநேகர் கொரோனாவுக்கு முன்பாக நாங்கள் இஸ்ரவேல் நாட்டிற்கு சென்றிருந்தோம். எகிப்துக்கும் சென்றோம். அங்கே போன பொழுது இந்த சீனாய் மலை மீதும் ஏறினோம். அது ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம். நைட்டு ஒரு 10 மணிக்கு நாங்கள் ஏற ஆரம்பித்தோம். நாங்கள் போய் சேரும் பொழுது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1:30, 2 மணி ஆகிடுச்சு. 3:30, 4 மணி நேரம் அந்த மலை மேலே ஏறணும். அங்கே ஒரு அரை மணி நேரம் அந்த மலை மீது இருந்தோம். சிலர் வழியில் ஏற முடியலன்னு அப்படி அங்கங்கே உட்காந்துட்டாங்க. எனக்கு எப்படினாலும் டாப்பில் போயிடணும்னு சொல்லிட்டு அந்த மலை மீது இன்னும் சில நண்பர்கள்லாம் சேர்ந்து மேலே போனோம். ஒரு அரை மணி நேரம் அந்த இடத்துல மலை உச்சியில் உட்கார்ந்தோம். அங்கே தான் மோசே 10 கட்டளைகளை பெற்றார் என்று ஒரு இடத்த காமிச்சாங்க. அந்த இடத்துல ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பாட்டு பாடி ஜெபம் பண்ணிட்டு 10 கற்பனைகளை மாறி மாறி வாசித்து விட்டு அங்கிருந்து என்ன செய்தோம் என்றால் ஜெபத்தோடு இறங்கி வந்தோம். சீனாய் மலையில் தேவன் 10 கட்டளைகளை கொடுத்தார் மோசேயின் இடத்துல. இஸ்ரவேல் ஜனங்கள் கரங்களில் அந்த 10 கட்டளைகள் இருந்து அவர்கள் அதன்படி வாழ வேண்டும். அவர்கள் மூலமாக இந்த 10 கட்டளைகள் மெய் தெய்வம் பற்றிய அறிவு உலகமெங்கும் செல்ல வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்திருந்தார். பிரியமானவர்களே, இந்த 10 கட்டளைகளை ஆண்டவர் ஏன் கொடுத்தார் என்றால், பாவம் என்றால் என்ன, பாவத்தை குறித்த அறிவு, இதை கொடுப்பதற்காகத்தான் தேவன் 10 கட்டளைகளை கொடுத்தார். ரோமர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பாவத்தை அறிகிற அறிவு நமக்கு பிரமாணத்தினால் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு நாம் வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் ஆண்டவர் மனிதனை பூர்ணமான ஒரு புருஷனாக உண்டாக்கினார். அவனோ லூசிஃபருக்கு, பிசாசுக்கு செவி கொடுத்து இடம் கொடுத்து அவன் பாவியாக மாறினான். முழு உலகமும் பாவத்திற்குள் விழுந்தது. நீங்களும் நானும் பாவிகளாக இருக்கிறோம். ஏனென்றால் நமக்குள்ளே அந்த பாவ தன்மை இருக்கிறது. ஆகவே நம்முடைய செயல்களிலே இது பாவம் என்று காட்டுவது, இதை அறிந்து கொள்வதற்கு நாம் எங்கே வர வேண்டும் என்றால் சீனாய் மலைக்கு வர வேண்டும். ஒரு பாவி தன்னுடைய பாவத்தை உணர்ந்து தான் பாவிதான் என்று ஒத்துக்கொள்வதற்கு சீனாய் மலை அனுபவம் அவனுக்கு மிகவும் அவசியம். அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க. மோசே சீனாய் மலை மீது ஏறி 10 கற்பனைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிற சமயத்தில் இவர்கள் கீழே பொன் கன்று குட்டியை ஆரோன் தலைமையில் உருவாக்கி எல்லாரும் என்ன செஞ்சாங்க? ஆடி பாடி கொண்டாடி ஆராதித்து கொண்டிருந்தார்கள். மோசே 10 கற்பனைகளை வாங்கிட்டு கீழே வர்றாரு. வரும்பொழுது அவருடைய செயல் பாவம் என்பதை உணர்ந்தார். பிரியமான தேவப்பிள்ளைகளே, 10 கட்டளைகள், அந்த முதல் 2 கற்பனைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் மீறி இருந்தார்கள். என்னையன்றி வேறு தேவர்கள் வேண்டாம் அப்படின்னு ஆண்டு சொன்னார். சிலை வணக்கம் செய்யாதேன்னு சொன்னார். இந்த 2 கட்டளைகளையும் அவர்கள் மீறி அங்கே தேவனுக்கு விரோதமான செயலை செய்து கொண்டிருந்தார்கள்.
ஆகவே அந்த 10 பிரமாணம் பாவத்தை காட்டுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, 10 கட்டளைகளை நீங்கள் அறிவீர்களா? ஆம், நன்றாக தெரியுமே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம், உபாகமம் 5ஆம் அதிகாரம் என்று 2 அதிகாரங்களில் 10 கட்டளைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம தைரியமாக சொல்லலாம். ஆனால் 10 கட்டளைகள் சுட்டி காண்பிக்கக்கூடிய பாவங்கள், விக்கிரகாராதனை, களவு, இச்சை, இப்படி எத்தனையோ காரியங்கள், இப்படிப்பட்ட பாவங்கள் இன்னும் நம்மிடத்தில் இருக்கின்றனவா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஆகவே இந்த சீனாய் மலை அனுபவம் என்ன அப்படின்னா, பாவத்தை காட்டும் மலையாக 10 கற்பனைகளை தேவன் அங்கே கொடுத்தார். அந்த 10 கற்பனைகள் வழியாக நம்முடைய பாவம் நமக்கு காண்பிக்கப்படுகிறது. நாம் பாவிகள் என்பதை இந்த கண்ணாடி நமக்கு காண்பிக்கிறது. 10 கட்டளைகள் நமக்கு கண்ணாடி மாதிரி. அது என்ன செய்யும்? நீ பாவி என்பதை காட்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இது முதலாவது மலை. எந்த ஒரு மனிதனும் இந்த முதல் மலை அனுபவத்தை அடைந்தாக வேண்டும். தான் பாவி என்பதை உணர வேண்டும். தன்னிடம் பாவம் இருக்கிறது என்பதை அவன் ஒத்துக்கொள்ள வேண்டும். இது முதலாவது மலை உச்சி அனுபவம். நாம் பார்க்கிற இந்த காரியங்கள் எல்லாம் ஆவிக்குரிய அனுபவங்கள். இரண்டாவது மலை எது என்றால் மறுரூப மலை என்று நாம் சொல்லலாம். மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில், லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து நாம் படிக்கலாம். மத்தேயு 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய 3 மிக நெருக்கமான சீஷர்களை, இன்னர் கேபினட் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 12 சீஷர்களில் இந்த 3 பேரும் இயேசுவுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். இவர்களை அழைத்து கொண்டு ஆண்டவர் என்ன செய்தாராம்? மறுரூப மலை மேல் அவர் ஏறினார். அந்த மறுரூப மலை என்ன சொல்கிறாங்கன்னா, மவுண்ட் டாபோர் அப்படின்னு சொல்கிறாங்க. தாபோர் மலை அந்த மலையின் பெயர் என்று சொல்லப்படுகிறது. அங்கே நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மோசையோடும் எலியாவோடும் பேசுகிற ஒரு காட்சி. அவர்களுக்கு முன்பாக, பேதுரு, யாக்கோபு, யோவானுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுரூபமானார். அவருடைய வஸ்திரம் வெண்மையாக இருந்தது, அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அப்படிலாம் நம்ம பைபிளில் படிக்கலாம். மோசையும் எலியாவும் இயேசுவோடு சம்பாஷித்து கொண்டிருந்தார்கள் என்று கூட நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அனுபவத்தை நீங்கள் மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். சரி, மோசையோடும் எலியாவோடும் இயேசு கிறிஸ்து பேசுவது போல் ஒரு காட்சி, அவர்களோடு கிறிஸ்து மறுரூபமானார் அப்படின்னு பார்க்குறோமே. சரி, என்ன பேசினாங்க அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி எழும்ப வேண்டும். லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் 30 மற்றும் 31ஆம் வசனங்களை நாம் வாசிக்கலாமா? என்ன பேசியிருப்பாங்க? மோசேயும் எலியாவும் வந்து அந்த மருவமலையில் என்ன பேசி இருந்திருப்பார்கள்? அதற்கான ஒரு தகவல் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய குறிப்பு எங்கே இருக்குன்னா, லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. 30 மற்றும் 31ஆம் வசனங்கள். அன்றியும் மோசே, எலியா என்னும் 2 பேரும் மகிமையோടെ காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி. மகிமையோடு காணப்பட்டுன்னா பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறாங்க மோசே எலியாவும். எலியா உயிரோடு பரலோகம் சென்றவர். எலியா ஆண்டவர்கிட்ட கேட்டார், போதும் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும், என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும் என்று அவர் வேண்டினார். ஆண்டவர் எலியாவை உயிரோடு எடுத்துக்கொண்டார். அப்போது பரலோகத்திலிருந்து எலியா வந்திருக்கிறார். மோசே அவரும் மரித்து போனார். தேவன் அவரை உயிரோடு எழுப்பி பரலோகத்திற்கு கொண்டு சென்று இருந்தார். யூதா நிருபத்தில் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அன்பானவர்களே, ஆகவே இந்த மோசேயும்
எலியாவும் 2 பேரும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? பரலோகத்திலிருந்து வந்து மகிமையோடு காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணினார்கள். என்ன பேசியிருப்பாங்க? இயேசுவும் மோசேயும் எலியாவும். 31ஆம் வசனம். அவர் எருசலேமில் நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக்கொண்டிருந்தார்கள். இப்போ மோசேயும் எலியாவும் இயேசு கிறிஸ்துவும் என்ன பண்ணாங்களாம்? அவர் அடைய போகிற எருசலேமிலே சந்திக்க போகிற அந்த மரணத்தை குறித்து பேசிக்கொண்டிருந்தார்கள். என்ன பேசியிருப்பாங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சந்திக்க போகிற மரணம் மிகவும் பயங்கரமானது. 2ஆம் மரணம் என்று சொல்லக்கூடிய நித்திய மரணத்திற்கு ஒப்பானது. அதனால் ஆண்டவரே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த மரணத்தை அடைந்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு மோசே சொல்லியிருப்பார். மோசே இயேசுவை ஊக்கப்படுத்தி இருப்பார். ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் கண்டிப்பாக இந்த மரணம் என்ற இந்த அனுபவத்தை, இந்த கடினமான இந்த பாத்திரத்தை நீங்கள் பருகித்தான் ஆக வேண்டும், ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அப்படி நீங்கள் பாவிகளுக்காக, இந்த உலகத்திற்காக ஜீவனை கொடுத்தால் என்ன நடக்கும்? நான் எப்படி மரித்து உயிரோடு எழும்பினேனோ அதே போல திரளான கூட்டம் கிறிஸ்துவுக்குள் மரித்திருந்தாலும் மீண்டும் உயிரோடு எழும்புவார்கள். அந்த பாக்கியம் அநேகருக்கு உண்டாகும். எலியாவும் என்ன சொல்லியிருப்பாரு? ஆமாம் ஆண்டவரே, நீர் மரித்து உயிரோடு எழுந்தால், மரணத்தை ஜெயித்தால், ஒரு கூட்டம் உயிரோடு என்ன செய்யும்? பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும், என்னை போல அப்படின்னு எலியா சொல்லியிருப்பார். ஆகவே மோசேயும் எலியாவும் இயேசுவை ஊக்கப்படுத்தி இருந்திருப்பார்கள். ஏன் அவர் ஊக்கப்படுத்தணும் அப்படின்னா, பாருங்களேன், கெத்செமனே தோட்டத்தில் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க சென்ற பொழுது இந்த 3 பேர் தான் கூட இருந்தாங்க. பேதுரு, யாக்கோபு, யோவான். அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆதரவாக இருந்திருப்பாங்க, ஜெபம் பண்ணியிருப்பாங்க. தன்னோடு அவர்கள் ஊக்கமாய் ஜெபித்து பக்கபலமாய் இருப்பார்கள் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. பார்த்தீங்கன்னா என்ன மறுரூப மலையிலே இந்த 3 பேரும் செஞ்சாங்களோ, என்ன செஞ்சாங்க? லூக்கா 9:32 வசனம். பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள். ஒரு மகிமையான காரியம் நடந்துட்டுருக்கு. மலை உச்சி அனுபவம் மகிமையான அனுபவமாக இயேசு, மோசே, எலியா எல்லாரும் மகிமையில் காணப்பட்டு இயேசுவின் மரணத்தை குறித்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 3 பேரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. இதே தான் கெத்செமனே தோட்டத்திலையும் நடந்தது. அன்பானவர்களே, அப்போ பாருங்க, தன்னோடு இருந்து ஊக்கப்படுத்துவார்கள் என்று இயேசு எதிர்பார்த்தார். அங்கேயோ கெத்செமனே தோட்டத்திலேயோ அந்த 3 பேரும் தூங்கி கொண்டிருந்தார்கள். அப்போது யார் வந்தால் தெரியுமா? இயேசுவை பலப்படுத்துவதற்கு லூக்கா 22 வசனம் 43 படிக்கிறோம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி, கபிரியேல் தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான் அப்படின்னு படிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்க, இந்த மலை உச்சி அனுபவம், மறுரூப மலையின் அனுபவம், மகிமையான அனுபவம், இயேசுவின் மரணத்தை குறித்து மோசேயும் எலியாவும் அவரோடு பேசிக்கொண்டிருந்த அனுபவம். சீனாய் மலை பாவத்தை காட்டுகிறது. மறுரூப மலை அல்லது தாபோர் மலை அந்த பாவத்திற்கான பரிகாரத்தை காட்டுகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற பாவிகள், அவர்களுக்கான பரிகாரம் இயேசுவின் மரணத்தில்தான் இருக்கிறது என்பதை மறுரூபமலை காட்டுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்க, ஒரு பாவி சீனாய் மலைக்கு வருகிற அந்த முதல் அனுபவத்தை கடந்து இரண்டாவதாக அவன் மறுரூபமலையின் அனுபவத்திற்குள்ளாக வர வேண்டும். இயேசு எனக்காக ஜீவனை கொடுப்பார், அவருடைய மரணமே என்னை ரட்சிக்கக்கூடியது என்ற உண்மையை இந்த மறுரூபமலை நமக்கு விளங்க பண்ணுகிறது. 3வது மலை எது என்றால்
மூன்றாவது மலை கல்வாரி மலை அல்லது கொல்கத்தா என்று நாம் சொல்லலாம். அன்பானவர்களே, கல்வாரி என்ற வார்த்தை நம்ம அடிக்கடி பாட்டில் கேட்டிருக்கிறோம், பிரசங்கத்தில் கேட்டிருக்கிறோம். ஆனால் பைபிளில், தமிழ் பைபிளில் எங்கேயாவது கல்வாரி என்ற வார்த்தை இருக்கிறதா அப்படின்னு தேடி பாருங்க, ஒரு இடத்துல கூட இருக்காது. ஆனால் கொல்கத்தா அப்படின்னு இருக்கும். லூக்கா 23 அதிகாரம் 33 வசனத்தை பாருங்கள். நான் வாசிக்கிறேன். லூக்கா 23:33. கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் சிலுவைகளில் அறைந்தார்கள். கபாலஸ்தலம், அந்த இடத்துல தான் கல்வாரி என்ற வார்த்தை ஆங்கில வேதாகமத்தில் இருக்கிறது. கிங் ஜேம்ஸ் பைபிளில் பாருங்கள், கால்வரி என்ற வார்த்தை ஒரே ஒரு தடவை லூக்கா 23:33 வசனத்தில் இருக்கிறது. அந்த கல்வாரியில்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2 குற்றவாளிகளுக்கு நடுவில் அவர் அறையப்பட்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் நடுவில் அரைஞ்சாங்க? ஏன் அந்த பக்கம் அரைஞ்சிருக்கலாம்ல, வலது பக்கம், அல்லது இடது பக்கம் அரைஞ்சிருக்கலாம்ல, ஏன் நடுவிலே அறைந்தார்கள்? 2 காரணம். ஒரு காரணம் என்னன்னா, ரோம அரசாங்கத்தில் யார் பிரதானமான குற்றவாளியோ, சீஃப் கிரிமினல், சீஃபஸ்ட் கிரிமினல், கொடிய குற்றவாளியை சிலுவையில் அறைவார்கள், அதுவும் நடுவிலே அறைவார்கள். இது அரசாங்க காரணம். ஆவிக்குரிய காரணம் நம்ம என்ன பாடம் படிச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு குற்றவாளி ஆண்டவரை உணர்ந்து, தன்னுடைய பாவத்தை உணர்ந்து ஏற்றுக்கொண்டான். இன்னொரு குற்றவாளி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பரியாசம் பண்ணினான். அப்போ இந்த உலகத்தில் இன்றைக்கி 2 கூட்டம் இருக்குது. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களும் இருக்கிறார்கள், விசுவாசிக்கிறவர்களும் இருக்கிறார்கள், பரியாசம் பண்ணி அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து நடுநாயகமாக நின்று மரித்தார் என்ற உண்மையை அவர் நடுச்சிலுவையில் தொங்கின அந்த காட்சி நமக்கு உணர்த்துகிறது. பிரியமான தேவப்பிள்ளைகளே, கல்வாரி மலை பரிகாரியின் அன்பை காட்டும் மலை. சீனாய் மலை பாவத்தை காட்டுகிறது, மர்ரூப மலை பரிகாரத்தை காட்டுகிறது. கல்வாரி மலை அந்த பரிகாரி யார், அந்த பரிகாரியின் அன்பை நமக்கு காட்டும் மலையாக இருக்கிறது. அன்பான தேவப்பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கையின் அனுபவத்தில் பாவிகள் என்ற நிலையிலிருந்து நாம் இப்படி ஒவ்வொரு மலை உச்சியின் அனுபவத்தை, ஆவிக்குரிய அனுபவத்தை நாம் அடைந்தாக வேண்டும். நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் என்ன செஞ்சிருப்போம்? இந்த 3 மலை அனுபவங்களையும் அடைந்திருப்போம். இயேசு எனக்காக மரித்தார், கல்வாரியில் அவர் சிந்தின இரத்தம், அவர் கொடுத்த ஜீவன் எனக்காக என்பதை நாம் ஏற்று இன்றைக்கி தேவனுடைய பிள்ளையாக நிற்கிறோம் என்பதற்காக தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். 4வது மலை அனுபவம் ஆசீர்வாத மலை, மவுண்ட் ஆஃப் பிளெஸ்ஸிங் அல்லது மவுண்ட் ஆஃப் பியாட்டிடியூட்ஸ் என்று சொல்லுவார்கள். மத்தேயு 5 அதிகாரம் 6 மற்றும் 7 அதிகாரங்கள் மலைப்பிரசங்கம் என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த மலைப்பிரசங்கம். இந்த மலைக்கு என்ன பெயர் அப்படின்னு தெரியல. இந்த மலைக்கும் போனோம், நாங்கள் எருசலேம் சென்றிருந்த பொழுது இந்த மலைக்கும் சென்றோம். என்ன பெயர் அப்படின்னு தெரியல. ஆனால் அங்கிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பிரசங்கத்தை செய்ததால், அந்த பிரசங்கத்தை அவர் எப்படி தொடங்கினார்? ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3 அப்படியே பிரசங்கத்தை தொடங்கினார். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இரக்கம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் அப்படின்னு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே போனார். அந்த பிரசங்கம் அப்படி ஆசீர்வாதம் அப்படின்னு தொடங்கிச்சு. பாக்கியவான்கள் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
அந்த பிரசங்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய 5ஆம் அதிகாரம் 3 12 வசனம் வரைக்கும் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் என்று 9 முறை இருக்கும். கடைசி 2 பாக்கியவான்கள் ஒரே காரியத்தை முக்கியப்படுத்தி சொல்லியிருக்கும். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆகவே 8 ஆசீர்வாதங்கள், 8 beatitudes அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே இப்படி ஆசீர்வாதங்கள் என்று ஆண்டவர் அங்கே பேசினபடினாலே அதற்கு ஆசீர்வாத மலை என்று பெயர் வந்தது. சரி, இந்த மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் அப்படி என்னதான் சொல்லியிருக்கிறார் என்றால், இந்த உலகத்தில் சீயோன் மலையில், சீனாய் மலையில் தன்னை பாவி என்று உணர்ந்து, மருவ மலையில் எனக்காக பரிகாரம் ஒருவர் பலியாக தன்னை ஒப்புக்கொடுக்க இருக்கிறார் என்பதை அங்கே கற்றுக்கொண்டு, கல்வாரி மலையில் அந்த பரிகாரம், அந்த பரிகாரி யார் என்பதை இயேசு என்றுதான் உணர்ந்து கொண்டு, எனக்காகத்தான் அவர் மரித்தார் என்று அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அடுத்து வர வேண்டிய மலை ஆசீர்வாத மலை. அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கம் செய்தாரே, அந்த மலைப்பிரசங்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த உலகத்தில் ஒரு கிறிஸ்தவன், ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி வாழ வேண்டும் என்பதை அந்த மலைப்பிரசங்கம் சுட்டி காண்பிக்கிறது. பிரியமான தேவ ஜனங்களே, இந்த மத்தேயு 5, 6, 7 அதிகாரத்தை எத்தனையோ முறை வாசித்திருக்கிறோம். ஆனால் அதனுடைய உள்ளான தாற்பயம் என்ன என்பதை உணர்ந்திருக்கிறோமா? ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்க வேண்டும், இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதுதான் அந்த மலைப்பிரசங்கத்தினுடைய முக்கிய சாராம்சம். இங்கே நீங்கள் பார்க்கிற நபர் MK காந்தி, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. இந்தியாவின் தேச தந்தை, நேஷனல் ஃபாதர் ஆஃப் இந்தியா அப்படின்னு இவரை நாம் அறிந்திருக்கிறோம், அழைக்கின்றோம். இவருடைய படம் தான் எல்லா ரூபாய் நோட்டுகளிலும், இந்திய ரூபாய் நோட்டுகளிலும் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவுக்கு புகழ்பெற்ற மகான், கிரேட் சோல் அப்படின்னு இவர் சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் புரிந்து அமைதியான முறையில் அகிம்சை வழியிலே போராடி இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தந்தார் அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. அது உண்மைதான். சரி, அந்த அகிம்சை வழிமுறையை, வே ஆஃப் நான் வயலன்ஸ், அவர் எங்கே கற்றுக்கொண்டார், எப்படி கற்றுக்கொண்டார், எதிலிருந்து கற்றுக்கொண்டார் என்றால் அதற்கு பதில் பைபிள் மட்டும்தாங்க. மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களை படித்து தான் என்ன பண்ணாராம் காந்தியடிகள் அந்த அகிம்சை என்ற கொள்கையை கற்றுக்கொண்டார். மத்தேயு 5வது அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 39ஆம் வசனத்தில் இருந்து படிச்சிங்கன்னா, 39, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகன்னத்தையும் திருப்பிக் கொடு. 40ஆம் வசனம், உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றிருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. இதெல்லாம் காந்தியடிகள் படித்தார். அன்பானவர்களே, படிச்சுட்டு அகிம்சையை கற்றுக்கொண்டார். இம்சைன்னா என்ன? ஒரே தொந்தரவு, ட்ரபிள்சம், தொந்தரவு பண்ணிக்கிட்டே, இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அதான் இம்சை. அகிம்சைனா என்ன? தொந்தரவே பண்ணாமல், இடைஞ்சல் பண்ணாமல் அமைதியான முறையில் செயல்படுவது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் பிள்ளைகள், நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லி கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இம்சை கொடுக்கிறவர்களா அல்லது அகிம்சையை பின்பற்றுகிறவர்களா? நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ஒரு அதிகாரி அப்படின்னா இம்சையாய் நீங்கள் மற்றவர்களை இம்சை கொடுத்து நடத்துகிறீர்களா அப்படின்னு யோசித்து பாருங்க. ஐயோ இம்சை அப்படின்னு சொல்லுவாங்க. காந்தியடிகள் அகிம்சையை கற்றுக்கொண்டார், பைபிளிலிருந்து கற்றுக்கொண்டார். அதனால தாங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு. இந்த மலைப்பிரசங்கத்தை படித்த
ஒரு மாபெரும் மனிதர் காந்தியடிகள், அதை பின்பற்றினவரும் கூட என்றும் சொல்ல வேண்டும். அதனால் இந்திய சுதந்திரத்துக்கு பின்னாடி காந்தியடிகள்னு சொல்கிறோம். இன்னும் சற்று குறிப்பாக சொன்னால் இந்திய சுதந்திரத்துக்கு பின்னாடி பைபிள் தான் இருக்கிறது, மலைப்பிரசங்கம் தான் இருக்கிறது. இதுதான் மறுக்க முடியாத, மறைக்க முடியாத, மாறாத உண்மை. இன்னொரு நபர் மலைப்பிரசங்கத்தை படித்தவர் யார் தெரியுமா? ராஜாராம் மோகன் ராய். இந்தியாவின் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு மனிதர். அந்த காலத்தில் சதி என்ற ஒரு பழக்கம் இருந்தது இந்து ஜனங்கள் மத்தியில். சதி, உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்னா, புருஷன் செத்து விட்டார் என்றால் மனைவி அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கக்கூடாது. எரிமேடையில் புருஷனை, இறந்து போன புருஷனின் சடலத்தை எரிக்கும் பொழுது அந்த உயிரோடு இருக்கிற மனைவியை எரிமேடையில் உட்கார வச்சுருவாங்க. இந்த விறகுக்கட்டை, எருவு எல்லாம் போட்டிருப்பாங்கள்ல, அது மேலே உட்கார வச்சு உட்கார்ந்த நிலையில் மனைவி இருப்பால், இறந்து போன கணவனுடைய தலை மனைவியின் மடியில் வச்சு என்ன செஞ்சிருவாங்க, உயிரோடு அந்த மனைவியை அந்த சடலத்தோடு எரிச்சிருவாங்க. சதி, உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செத்துப்போன கணவனுடன் அந்த எரிமேடையில் அந்த கட்டைகள் மேல் அந்த உயிரோடு இருக்கிற மனைவியும் ஏற வேண்டும், அவளும் உயிரோடு எரிக்கப்பட வேண்டும். இது எவ்வளோ பெரிய கொடுமை! இன்றைக்கி அந்த மாதிரி வழக்கம் இன்னும் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பெண்கள் கல்யாணமே பண்ண மாட்டாங்க. பிரியமானவர்களே, இப்படி ஒரு சமுதாய தீமையை, சோஷியல் ஈவில், இதை அழித்தவர், முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். சரித்திரம் சொல்லுது, இவரும் மலைப்பிரசங்கத்தை படித்தார். யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது என்ற உண்மை அவர் உள்ளத்தை தொட்டது. அன்பான தேவ பிள்ளைகளே, ராஜாராம் மோகன் ராய். இந்த அம்மா பாருங்க, இந்திரா காந்தி, இந்திய திருநாட்டின் பிரதம மந்திரியாக இருந்த ஒரு அருமையான பெண்மணி. இந்த அம்மாவும் மலைப்பிரசங்கத்தை படித்தார்களாம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு மிக திறமையான ஒரு இந்திய பெண்மணி அப்படின்னு சொல்லலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படி எத்தனையோ பிரபலங்கள், முக்கியஸ்தர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, மலைப்பிரசங்கத்தை படித்து அவங்க வாழ்க்கையே மாறி இருக்கு. தேசத்திற்கு ஆசீர்வாதமாக அவர்கள் விளங்கி இருந்திருக்கிறார்கள். நாமும் காலங்காலமாக படிக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இன்னும் பழி வாங்குதல், பொறாமை, அடுத்தவங்களுக்கு தீமை செய்கிறது, இம்சை கொடுக்கறது, இதெல்லாம் திட்டம் போட்டு என்ன செய்கிறோம், எப்படிலாம் இம்சை கொடுக்கலாம், எப்படிலாம் ஒருத்தனை டார்ச்சர் பண்ணலாம், அப்படிலாம் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம். ஆனாலும் நம்ம பைபிளை கையில் வச்சுருக்கிறோம், பைபிள்லேருந்து பிரசங்கம் பண்ணுறோம், எவ்வளோ பைபிள் செய்திகளை கேட்குறோம். ஆனால் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கை இயேசுவை பிரதிபலிக்கிறதா? நீங்களும் நானும் இந்த ஆசீர்வாத மலையில், அந்த மலைப்பிரசங்கம் அங்கிருந்து பிரசங்கிக்கப்பட்டது என்பதை கற்றுக்கொள்கிறோம். அப்போ பாருங்களேன், ஒரு கிறிஸ்தவன், ஒரு பாவி கிறிஸ்துவிடம் வந்துவிட்டான், அவன் எப்படி பரிசுத்தத்தில் வளர வேண்டும், அவன் எப்படி ஒரு பரிசுத்தவானாக மாற வேண்டும் என்று காட்டுகிற மலை. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை பாதை எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய நடைமுறை வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று காட்டுகிற மலைதான் ஆசீர்வாத மலை. மலைப்பிரசங்கத்தில் ஆண்டவர் எல்லாம் சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, நாம் பரிசுத்தவானாக, பரிசுத்த வாட்டியாக ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் அன்பிலே, கிறிஸ்துவின் சாயலிலே நாம் வளர்கிறோமா? அந்த மலை உச்சி அனுபவம் நமக்கு தேவை. இன்றைக்கு உலகத்தில் ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவை காட்டும் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோமா என்பதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வி. நாம் அடுத்து பார்க்கிற கடைசி மலை பைபிளில் சீயோன் மலை. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் அந்த மலையை குறித்து படிக்கிறோம். வாசிக்கலாமா? ரெவலேஷன் சாப்டர் 14 verse 1.
வசனம் சொல்லுகிறது, பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். அப்போஸ்தலன் யோவான் பரலோகத்தில் சீயோன் மலையில் ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்துவையும் அவரோடு கூட பிதாவின் நாமம், பிதாவின் குணத்தை தங்கள் வாழ்க்கையில் பெற்றிருக்கிற 144,000 பேரையும் கண்டேன் அப்படின்னு எழுதுறாரு. அன்பான தேவப்பிள்ளைகளே, சீயோன் மலையில் தொடங்குகிற ஒரு சீனாய் மலையில் தொடங்குகிற ஒரு பாவியின் அனுபவம், மலை உச்சி அனுபவம் எங்கே முடியுது அப்படின்னா பரலோகத்தில் சீயோன் மலையில் முடிகிறது. பூலோகத்தில் சீனாய் மலையில் தொடங்கி பரலோகத்தில் சீயோன் மலையில் முடிகிறது. எத்தனை ஆச்சரியமான மலை உச்சி அனுபவங்கள்! அந்த சீயோன் மலையில் ஆட்டுக்குட்டியானவருடன் நம்முடைய பாவங்களுக்காக பரிகாரமாய் தன்னையே ஒப்பு கொடுத்த அந்த பரிகாரியுடன் பரமவாசம் பண்ணும் மலை, அல்லது நித்தியமாக அவரோடு வாசம் பண்ணும் மலைதான் சீயோன் மலை, மவுண்ட் ஜாயன். அன்பான தேவப்பிள்ளைகளை, அப்போ பாருங்கள், சீனாயில் இருந்து சீயோன் வரைக்கும் நாம் பிரயாணப்படுகிறோம். இந்த மலைப்பாதை அனுபவங்கள் எப்படி இருக்கும்? எப்படி இருக்குன்னா மிக கடினமாக இருக்கும். ஆரம்பத்தில் உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லை, அந்த வேதகிரி மலைக்கு சென்றோம். அந்த மலை மேலே ஏற ஏறக்குறைய முக்கால்வாசி ஒரு அரை மணி நேரம் மேலே ஏறிட்டோம். ஏறும்பொழுதே அங்கங்கே கொஞ்சம் உட்காந்து தான் போனோம். ஒரு கட்டம் வரும்பொழுது எனக்கு பயங்கரமாக வியர்த்து விட்டது. ஐயோ, இனிமேல் கீழே இறங்கி போவோமான்னு ஒரு டவுட் ஆயிடுச்சு. கீழே இறங்க முடியுமா, அல்லது மேலே உச்சியை போய் சேர்ந்து விட முடியுமா என்றெல்லாம் ஒரு கலக்கம். கொஞ்சம் உட்காந்து இலைப்பாரி விட்டு பிற்பாடு எப்படினாலும் மேலே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறிட்டோம். ஆகவே மலைப்பாதை அனுபவம் கடினமாக இருக்கும், களைப்பாக இருக்கும். நாங்கள் அந்த சீனாய் மலையில் ஏறும் பொழுது நடராத்திரியில் ஏறிட்டு இருக்கிறோம். மேலே அப்படியே வளைஞ்சு ஏறணும். என்ன பண்ணோம்னா ஒரு 3 இடங்களில் ஆங்காங்கே உட்காருவோம், 2 பாட்டு பாடுவோம், ஒரு ஜெபம் பண்ணுவோம், அப்படி திரும்ப நடப்போம், இன்னொரு இடத்துல உட்காருவோம், 2 பாட்டு பாடுவோம், ஜெபம் பண்ணுவோம். இப்படி தான் நாங்கள் சீனாய் மலை மீது ஏறினோம். களைப்பு தெரியல, கடினமாக இருக்கும், களைப்பாக இருக்கும். அதே சமயத்தில் அபாயகரமான சூழ்நிலைகள் கூட ஆங்காங்கே தோன்றும். திடீர்னு பார்த்தீங்கன்னா மலை பாதையில் மரங்கள் அப்படியே சரிகிற மாதிரி நிற்கும், பாறைகள் சில நேரம் உருண்டு வரும், அபாய சூழ்நிலைகள் உண்டு. அதே சமயத்தில் மிருகங்களும் உண்டு. போன வருஷம் 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இலங்கைக்கு 2 வாரங்கள் சென்றிருந்தேன் ஊழியத்திற்காக. பல இடங்கள் சுற்றி அடித்தோம். அங்கே இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கிற முக்கியமான ஊர்கள் எல்லாம் போய் ஊழியம் செய்தோம். திரும்ப வரணும், சரிங்களா? பட்டிக்கோலாவிலிருந்து மட்டக்களப்பில் இருந்து ஏர்போர்ட்டுக்கு வரணும், விமான நிலையத்திற்கு வர வேண்டும். விடிய காலமே நானும் ஒரு அருமையான சகோதரர் கிறிஸ்டி என்ற சகோதரர் என்ன பண்ணுறோம், காரில் கிளம்புறோம். வர வழியில் பார்த்தீங்கன்னா ஏரிகள், ஓடைகள், மலைப்பாதைகள், அப்படி இப்படிலாம் காட்டுப்பகுதிகள் அப்படிலாம் தாண்டி வர்றோம். ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளாக அப்படி வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா விடிஞ்ச நேரம் ஒரு 6 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். காலையில் நாங்கள் காரில் போகிறோம். அந்த சகோதரர் சொல்கிறார், பாஸ்டர் அங்கே பாருங்கள் அப்படின்றார். அங்கே பார்த்தீங்கன்னா 2-3 யானைகள் அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. இந்த காட்சியை பார்த்துட்டு எனக்கு அப்படியே கொஞ்சம் பயமாயிருச்சு. ஐயோ, யானைகள் வருதே. சகோதரர் ஓரமாக காரை கொஞ்சம் அப்படியே நிறுத்திட்டார். மெதுவாக அப்படியே போகிறோம். அந்த யானைகள் எங்கள் பக்கத்தில் வந்துட்டு ஒன்றுமே செய்யலை, அப்படியே போயிடுச்சு. மலைப்பாதையில், காட்டுப்பாதையில் செல்லும் பொழுது சில நேரம் மிருகங்கள் கூட நம்முடைய கண்களுக்கு தோன்றும். பிரியமானவர்களே, மலை உச்சி அனுபவத்தை நாம் அடைவதற்காக ஏறிக்கொண்டே செல்லும் பொழுது, அல்லது மலை உச்சி அடைந்து பிற்பாடும் மிருகங்கள் நம்முடைய கண்களில் தென்படலாம். பிரியமான தேவ ஜனங்களே, கரடிகள் தோன்றும், கண்ணுக்கு முன்னாடி கரடிகள் வரும், யானை வரும்,
இன்னும் சில அபாயகரமான மலைப்பகுதிகளில் மூணார் இந்த மாதிரி இடங்களுக்கு போனோன்னா சிறுத்தை இந்த மாதிரிலாம் வந்துச்சு, குழந்தையை தூக்கிட்டு போயிடுச்சு, அப்படி இப்படிலாம் நிறைய செய்திகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆக மலைப்பாதை அனுபவங்கள் கடினமாக இருக்கும், களைப்பூட்டும், அபாயம் நிறைந்ததாக, மிருகங்கள் சில நேரம் வரும். இப்படி தான் இந்த பாதையின் அனுபவங்களை நாம் அடைந்திருக்கலாம். பிரியமான தேவ ஜனங்களே, நீங்களும் நானும் சியோன் மலைக்கு போய் சேர வேண்டும். இப்போ எங்கே இருக்கிறோம்? ஆசீர்வாத மலை அனுபவத்தில் இருக்கிறோம். சீனாய் மலைக்கு வந்தாச்சு, மருவ மலையை தாண்டி விட்டோம், கல்வாரி மலையை தாண்டி விட்டோம், ஆசீர்வாத மலையின் அனுபவத்தில் இப்போ இருந்துகிட்டு இருக்கிறோம். பரிசுத்தம் அடையக்கூடிய சத்தியத்தின்படி அந்த மலை பிரசங்கத்தின்படி வாழ வேண்டிய நாட்களில் நாம் இருக்கிறோம். அடுத்து போக வேண்டியது சியோன் மலை. அதான் நம்முடைய இலக்கு. மாவோன்னத சீயோன் சோபித சுந்தர சீயோன் நம்ம பாட்டு பாடுறோம்ல, அந்த சீயோனுக்கு நாம் போய் சேர வேண்டும். சீயோன் போய் சேருவதற்கு முன்பாக வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சீயோன் மலையை அடைவதற்கு முன்பாக வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில மிருகங்களை நாம் தாண்டிதான் செல்ல வேண்டும். வெளிப்படுத்தல் 13 அதிகாரம் முழுக்க 2 மிருகங்களை பற்றி நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 13 முதல் 10 வசனங்கள் படித்து பார்த்தால், சிறுத்தை கொப்பான மிருகம், அதனுடைய வாய் சிங்கத்தின் வாய், கால்கள் கரடியின் கால்கள், அதனுடைய உடல் தோற்றம் சிறுத்தையின் தோற்றம், அதற்கு 7 தலைகள், 10 கொம்புகள், 10 கொம்புகளில் 10 கிரீடங்கள், அது சமுத்திரத்திலிருந்து எழும்பியது அப்படின்னு படிக்கிறோம். தூஷணமான காரியங்களை அது பேசியது அப்படின்லாம் இருக்கு. அன்பானவர்களே, அந்த மிருகம் யார் என்றால் சுருக்கமாக சொல்லிடுறேன். அந்த மிருகம் போப்பரசை சுட்டி காண்பிக்கிறது. விழுந்து போன கத்தோலிக்க மார்க்கத்தை சுட்டி காண்பிக்கிறது. சரிங்களா? கர்த்தருடைய பிள்ளைகள் சீயோன் மலைக்கு போவதற்கு முன்பதாக இந்த மிருகத்தை கடந்து செல்ல வேண்டும். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் அமெரிக்கா ஐக்கிய நாடுகளை சுட்டி காண்பிப்பதற்காக ஆண்டவர் இன்னொரு மிருகத்தை பயன்படுத்துகிறார். பூமியிலிருந்து எழும்பின ஒரு மிருகம், அது ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இருந்தது, 2 கொம்புகளை உடையதாக இருந்தது, அது போக போக வலு சர்ப்பத்தை போல பிசாசை போல பேசினது அப்படின்னு படிக்கலாம். அங்கே இந்த 2 மிருகங்கள் என்ன செய்யும்? விழுந்து போன கத்தோலிக்க அமைப்பும் விழுந்து போன புராட்டஸ்டன்ட் சபைகளும், சரிங்களா, அதான் அமெரிக்கா, ஒன்றா சேர்ந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சட்டங்களை இயற்றும், வாங்கவும் விற்கவும் முடியாதபடிக்கு சட்டங்களை கொண்டு வரும். சரிங்களா? ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தையும் கொண்டு வரும். மரண தண்டனை சட்டம் பிறப்பிக்கப்படும். இதெல்லாம் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் நாம் தீர்க்க தரிசனத்தில் ஆழமாய் படிக்க வேண்டிய பாடங்கள். அப்போ பாருங்கள், 2 மிருகங்கள். இந்த மிருகங்கள்லாம் தாண்டி தான் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தின் இந்த மிருகங்களை, இந்த அபாய கட்டங்களை எல்லாம் தாண்டி தான் 14ஆம் அதிகாரத்தின் சீயோன் மலை அனுபவத்தை நீங்களும் நானும் அடைய முடியும். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ யோசித்து பாருங்கள், சீயோன் மலை உச்சியின் அனுபவத்தை நீங்களும் நானும் அடைய வேண்டும் என்று சொன்னால், ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் பாருங்கள், வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, இந்த 144,000 பேர் சீயோன் மலையிலே ஆட்டுக்குட்டியானவருடன் இருப்பார்களாம். அப்போ அங்கே அவரோடு கூட கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அதே 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. அந்த வசனத்தின் மைய பகுதி, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. அப்போது ஆட்டுக்குட்டியானவராக இயேசு கிறிஸ்துவோடு நாம் சீயோன் மலையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இங்கே இருக்கும் பொழுதே அந்த ஆட்டுக்குட்டியானவரோடு இருக்க வேண்டும். ஆட்டுக்குட்டியானவர் கடந்து சென்ற அனுபவங்களை நாம் இந்த பூமியிலே கடந்து செல்ல வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த சீயோன் மலையில் இயேசுவோடு கூட நீங்கள் இருக்க விரும்புகிறீர்களா? நான் இருக்க விரும்புகிறேன்
அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவின் மலை உச்சி அனுபவத்தை நாம் சற்று படித்தாக வேண்டும். அவருடைய மலை உச்சி அனுபவம் எப்படி இருந்தது? நம்முடைய மலை உச்சி அனுபவம், மலை உச்சி ஆவிக்குரிய அனுபவம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்வோமா? பாருங்கள், வேதாமத்தில் சில அற்புதமான வசனங்கள். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எப்பொழுதுமே ஒரு திரளான கூட்டம் பார்க்க வரும், அவர் பேசுவதை கேட்க வரும். தாய்மார்கள், ஆண்கள், பெண்கள், வயதானவர்கள், வாலிபர்கள், குழந்தைகள் எல்லாம் வந்திருப்பாங்க. திரளாக பல்வேறு ஊர்களில் இருந்து வந்திருப்பார்கள். தாய்மார்கள், குழந்தைகளை வைத்திருக்கிற தாய்மார்கள் கையில் குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு பசிக்கும்ன்றது கூட அவங்களுக்கு ஞாபகம் இருக்காதான். அந்த அளவுக்கு மெய் மறந்து இயேசுவானவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருப்பார்களாம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்படி ஜனங்கள் எல்லாம் அவர் பிரசங்கத்தை கேட்பாங்க. அவங்களை அனுப்பி விட்டுட்டு அவர் என்ன செஞ்சிருவாராம்? களைப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துட மாட்டார். ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். லூக்கா 6:12. அந்நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி, அந்நாட்களில் என்ன நாட்களில்? முந்தின வசனம் படித்து பாருங்க. அப்போ இருந்த பரிசேயர்கள், யூதர்கள் என்ன பண்ணாங்களாம்? மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம், அவரை கொலை செய்யலாம் என்று அவர்கள் சதித்திட்டம் பண்ணி கொண்டிருந்த அந்த நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். உங்களுக்கு யாராவது விரோதமாக செயல்படுகிறார்களா? அப்படியானால் என்ன செய்யணும்? போலீஸ் ஸ்டேஷன் போகணுமா? கோர்ட்டுக்கு போகணுமா? எங்கே போகணும்? இயேசு எங்கே போனார்? அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி, பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தால். ஆல் நைட் ப்ரேயர், சிங்கிளா, எங்கே? மலை மேலே. இன்றைக்கி நம்ம சர்ச்சில் முழுவர் ஜெபம் வச்சா கூட நிறைய பேர் வரமாட்டாங்க. அப்படி தானே இருக்குது நிலைமை இன்றைக்கி. ஆனால் ஆண்டவர் தனியாக மலை மேலே முழுவர் ஜெபம். பைபிளில் தனியாக முழுவர் ஜெபம் பண்ணின முதல் மனிதன் யார் அப்படின்னா யாக்கோபு. அது 32ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்க. அவர் தான் உலகத்திலேயே முதல் முறையாக தனிப்பட்ட முறையில் தன்னந்தனியாக முழு ஜெபம் ஆற்றங்கரை, யாப்போக்கு என்ற ஆற்றங்கரையில் யாக்கோபு போராடி கிறிஸ்துவுடன் ஜெபித்தான் முழு இரவும். இங்கே பாருங்கள், லூக்கா 6:12 இயேசு கிறிஸ்துவே தனிப்பட்ட முறையில் முழு இரவும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். எதற்காக? அடுத்த நாள் காலையில் 12 அப்போஸ்தலர்களை, 12 சீஷர்களை தெரிந்து கொள்ள வேண்டும். எலெக்ஷன். இன்றைக்கி எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா சர்ச்சிலேயே எங்கேயோ உபவாச ஜெபம் இருக்கிறோமா? எலெக்ஷனுக்கு மட்டும் வேகமாக வந்துடுவாங்க ஆளுங்க, விசுவாசிகள். பார்த்துருக்கீங்களா? உபவாச ஜெபத்துக்கு வரமாட்டாங்க, முழு ஜெபத்துக்கு வரமாட்டாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழு ஜெபம் இருந்து 12 பேரை அடுத்த நாளில் தெரிந்து கொண்டார். ஏன் மலை மேலே? மலை உச்சி அனுபவம் எப்படி இருந்துச்சு இயேசுவுக்கு? ஜெபிக்கிற அனுபவம். யோவான் 6:15 ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாயிருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். 5 அப்பம் 2 மீன்களை வைத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 5000 புருஷர், அப்புறம் பெண்கள் பிள்ளைகள்லாம் சேர்த்துக்கங்க, ஒரு 20 பேர், 20,000, 25,000 பேர் எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த அப்பம் மீன் எல்லாம் கொடுத்துட்டு மீதி 12 கூடைகளும் எடுக்கப்பட்டது. அப்போ அந்த ஜனங்கள் பார்த்தாங்க, பரவாயில்ல, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாத்துக்கும் நல்ல சோறு போடுறாரு, செலவே இல்லாமல். இவர் ராஜாவாயிட்டான், நமக்கு ஒரு குறை இருக்காது, எல்லாமே இலவசமாக கிடைக்கும் சொல்லிட்டு அவரை பிடித்து கொண்டு போய் ராஜாவாக்கலாம் என்று நினைத்தார்கள். அப்படியா, பரவாயில்ல, நான் ராஜாவாயிடுறேன், என்னை பிரசிடண்ட் ஆக்கிருங்க அப்படின்னு அவர் வந்தார்? இல்லை. அவர் மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். பதவிகள் அவரை தேடி வந்துச்சு, அவர் விலகி போய் என்ன செஞ்சிட்டாராம்? ஜோமன் மலை மேலே ஏறிட்டார். கிறிஸ்துவின் மலை உச்சி அனுபவம். யோவான் 7ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம், அதோடு அந்த அதிகாரம் முடிகிறது. அடுத்து 8:1. பின்பு அவரவர் தங்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். ஆண்டவர் இயேசு ஒரு பிரசங்கம் பண்ணார். அவர் பிரசங்கத்தை கேட்டுட்டு எல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. யோவான் 8:1 சொல்லுது, இயேசு ஒலிவ மலைக்கு போனார். பாருங்களேன், எத்தனை வசனங்கள் படித்தோம். இயேசுவின் அனுபவம் எப்படி இருந்துச்சு? அவர் மலைக்கு போயிடுவார் ஜெபம் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு ஏதாவது இடம் இருக்கா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மலை இருந்தது, கெத்செமனே தோட்டம் இருந்தது,
ஜெபம் பண்ணுறதுக்கு அவருக்கு நேரம் இருந்தது, ஜெபம் பண்ணுறதுக்கு அவருக்கு மனம் இருந்தது. இடம், மனம், நேரம் எல்லாம் இருந்துச்சு. இதுதாங்க கிறிஸ்துவின் மலை உச்சி அனுபவம். நமக்கெல்லாம் இருக்கா? நேரம் இருக்கா? மனசு இருக்கா? ஜெபம் பண்ணணுன்ற இந்த தாகம் இருக்கிறதா? அன்பான தேவ பிள்ளைகளே, எப்படிங்க சீயோன் மலைக்கு போக முடியும்? பிதாவின் நாமம், பிதாவின் குணம், தேவனுடைய குணம் எப்படி நம்முடைய குணமாக மாறும்? தேவனோடு அந்த மலை உச்சியின் அனுபவம் நமக்கு இருக்கிறதா என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். கிறிஸ்துவோடு கூட சீயோன் மலை உச்சியில் அந்த அனுபவத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்களாகி நாம் அந்த கிறிஸ்துவின் அனுபவத்தை, மலை உச்சி அனுபவத்தை இங்கேயே பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, 1-2 காரியங்கள் சொல்லி நான் முடிக்கிறேன். கழுகின் மலை உச்சி அனுபவம் அல்லது கழுகு கிறிஸ்தவர்களின் மலை உச்சி அனுபவம். கழுகை பற்றி வருகிற நாட்களில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? தொடர் வரிசையாக சில பாடங்களை படிக்க போகிறோம், கர்த்தருக்கு சித்தமானால். இன்றைக்கி சுருக்கமாக 1-2 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். கழுகு கிறிஸ்தவர்களுக்கு அடையாளமான ஒரு பறவை. கழுகு ஒரு அசுத்தமான பறவை தான் பைபிள் படி. ஆனால் அதிலிருந்து ஆண்டவர் நமக்கு அற்புதமான பாடங்கள் வைத்திருக்கிறார். உபதியா 4 சொல்லுது, நீ கழுகை போல உயர போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும். என்ன படிக்கிறோன்னா, கழுகு என்ன செய்யும்? உயரமான இடத்துல தான் இருக்கும். கழுகு கீழே மரத்தில் மட்டையிலெல்லாம் என்ன செய்யாது? கூடு கட்டாது. மலைகள் மேலே தான் அது என்ன செய்யும்? கூடு கட்டும், உயரமான இடங்களில் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. உபதியா 4. எரேமியா 49:16 பாருங்க, அந்த வசனத்தினுடைய பின்பகுதி. நீ கழுகை போல் உயரத்தில் உன் கூட்டை கட்டினாலும். பார்த்தீங்களா? கழுகு உயரத்தில் தான் கூடு கட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த உயரமான அனுபவத்தை, அந்த மலை உச்சியின் அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். மீகா 1:16 உனக்கு அருமையான உன் பிள்ளைகள் நிமித்தம் நீ உன் தலையை சிரைத்து மொட்டையிட்டுக்கொள், கழுகை போல முழு மொட்டையாயிரு அப்படின்னு படிக்கிறோம். கழுகு என்ன செய்யுமா? மலை உச்சியில் அதுக்கு ஒரு 40 வயசு ஆனதுக்கப்புறம் 40 வருஷங்கள் கழித்து உச்சி மலைக்கு போய் என்ன செய்யுமா? கொஞ்சம் கிழட்டு கழுகு மாதிரி ஆயிரும். அப்போ என்ன செய்யுமா? அந்த பாறையில் நல்லா தன்னுடைய அழகு, அந்த மூக்கு இருக்குல்ல, தட்டி தட்டி முதல்ல என்ன செய்யும்? சிறகெல்லாம் பிச்சு எரிஞ்சிடும். அப்புறம் அந்த அழகை பாறையில் தட்டி தட்டி அந்த மூக்கு நகத்தெல்லாம் உடச்சி எடுத்துடும். பாறையில் கால் நகங்களை அப்படியே பிராண்டி என்ன செஞ்சிடும்? நகங்கள் எல்லாம் பிச்சு எடுத்து கடைசியில் பார்த்தீங்கன்னா தந்தூரி சிக்கன் மாதிரி இருக்கும். உயிரோட ஒன்றுமே இருக்காது, நகம் இறகுகள் ஒன்றும் இருக்காது. அப்படியே கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கு மேலாக அப்படியே முழு மொட்டையாக இருக்குமா, ஒன்றும் சாப்பிடாம. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பிறகு படிப்போம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 40 நாட்கள் கழித்து பார்த்தீங்கன்னா அது என்ன செய்யும்? புதிய நகங்கள், புதிய இறக்கைகள் எல்லாம் முளைக்கும். அதான் முழு மொட்டையாயிருன்னு படிக்கிறோம். கழுகின் மலை உச்சி அனுபவம். உபவாசம் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி நம்ம உபவாசம் இருக்கிறோமா? மலை உச்சி அனுபவம், உபவாசம் இருக்கிறோமா? ஃபாஸ்டிங்கில் நமக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஃபாஸ்டிங் ஹாஸ் பிகம் அ ஃபர்காட்டன் கிரேஸ் தீஸ் டேஸ். உபவாசம் இருப்பது இந்த காலத்தில் மறக்கப்பட்ட ஒரு கிருபையாக இருக்கிறது. ஃபீஸ்டிங் சொல்லுங்கள், பார்ட்டின்னு சொல்லுங்கள், எல்லோரும் வேகமாக ஓடி வராங்க கிறிஸ்தவர்கள்லாம். ஃபீஸ்டிங் கிறிஸ்டியன்ஸ், நாட் ஃபாஸ்டிங் கிறிஸ்டியன்ஸ். ஏசாயா 40:31 படிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து. இந்த கழுகு என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, அந்த 40 நாட்களுக்கு மேலே உபவாசம் மாதிரி இருந்து ஒன்று சாப்பிடாமல் வெளியே எங்கேயும் போகாமல் அப்படியே என்ன செய்யும்? அப்படியே காத்து இருக்கும் பாருங்கள், புது பலன் கிடைக்கிறதுக்காக. அது மாதிரி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இப்படி காத்திருந்து அந்த ரெக்கைகள், சிறகுகள், நகங்கள் எல்லாம் முளைக்க பெற்ற இந்த கழுகு அடுத்த ஒரு 30-40 வருஷம் உயிரோடு இருக்குமா, அந்த புது பலத்தோடு. பிரியமானவர்களே, மலை உச்சி அனுபவம், கழுகின் மலை உச்சி அனுபவம். உங்களுக்கு எனக்கும் அப்படிப்பட்ட மலை உச்சி அனுபவம் இருக்கிறதா? கழுகு நீங்கள் எங்கேயாவது பார்க்க முடியுமா? எங்கேயுமே பார்க்க முடியாது. காக்கா மாதிரி கிடையாது கழுகு.
அது ஒரு உயர பறக்கிற உன்னதமான பறவை, உயரமான இடங்களில் வாசம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பறவை. அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் அப்படிப்பட்ட உன்னத அனுபவம், மலை உச்சி அனுபவம் நமக்கு தேவை. சங்கீதம் 103:5 படிக்கிறோம், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது, வாலிப வயது போலாகிறது. அந்த கழுகு என்ன செய்யுமா, நான் சொன்ன அந்த மலை உச்சி அனுபவத்தை கடந்து ரெக்கைகள் நாங்கள் எல்லாம் பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 40 நாள் கழித்து ஒரு வாலிப கழுகாக மாறிடுமா அந்த கிழட்டு கழுகு. அன்பானவர்களே, இன்றைக்கி நமக்கு அந்த அனுபவம் தேவை. தேவனோடு நெருங்கி நடக்கிற அனுபவம் நமக்கு தேவை. அதுதான் நமக்கு மலை உச்சியின் அனுபவம். இந்த அனுபவம், தேவனோடு நெருங்கி நடக்கிற அனுபவத்தில் நாம் வளருவோம் என்று சொன்னால், சீயோன் மலைக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாகிறோம் என்று அர்த்தம். சமீபத்தில் கேரளா பகுதியில் அம்பநாடு என்ற ஒரு மலைப்பகுதிக்கு சென்றோம். ரொம்ப அருமையான ஒரு இடம், ஒரு ஓய்வு நாள். அங்கே இருந்து தேவனை ஆராதித்தோம். அதனுடைய அழகு, அதனுடைய காட்சிகள், போகிற வழியில் கண்ட அருவிகள் எல்லாம் மனதை மயக்கும் தன்மையுடையவையாய் காணப்பட்டன. அன்பானவர்களே, அங்கே இருந்த சபை இதுதான். அங்கே அழகாக எல்லாரும் ஒன்றாக கூடி தேவனை ஆராதித்தோம் அந்த மலை உச்சியில். அதே மாதிரி பரலோகத்தில் சீயோன் மலையில் நம் தேவனோடு கூட வாசம் பண்ணுகிற அனுபவம் எத்தனை இனிமையான அனுபவம். நாம் அதற்காக ஆயத்தம் ஆகிறோமா? பிரியமான தேவ ஜனமே, இயேசுவுடன் இணைந்து வாழும் உயர்ந்த உன்னத அனுபவத்தை அடைய வாஞ்சையுடன் நாம் நாடுவோமா? இந்த நாட்களை நாம் தேவனோடு நடப்பதற்கென்று, தேவனோடு உயர காத்திருக்கும் அனுபவத்திற்கென்று நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? ஜெபிக்கலாமா? அன்புள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளில் எங்களுக்கு மலை உச்சி அனுபவம் என்ற தலைப்பில் நல்ல பாடங்களை கற்றுக் கொடுத்தீரதற்காக நன்றி. கர்த்தாவே, நாங்கள் கழுகை போன்ற அனுபவத்தை அடைய வேண்டும், கிறிஸ்துவ கொப்பான அனுபவத்தை நாங்கள் அடைய வேண்டும். நல்ல பாடங்களுக்கு நன்றி. 5 மலை அனுபவங்களை கற்றோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய கிருபையினால் நாங்கள் சீனாய் மலையை கடந்தோம், மர்ரூ மலையை கடந்தோம், கல்வாரி மலையை கடந்தோம். ஆசீர்வாத மலையின் அனுபவத்தில் நாங்கள் இப்பொழுது இருக்க வேண்டும். மெய்யான கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்தவை பிரதிபலிக்கிறவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்கு சீயோன் மலை. ஆண்டவரே, இந்த நல்ல பாடத்தை எங்கள் இருதய பலகையில் எழுதும். உமக்கு சாட்சிகளாய் எங்களை நிலைநிறுத்தும். அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.